வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உளுந்து கஞ்சி செய்யறதுக்கு நான் ஒரு 3 பேர் அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் எடுத்து ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல நானு ஏலக்காய், முந்திரி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் போடல, பட் தேங்காய் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த வாஷ் பண்ணி வச்சிருக்க உளுந்தெல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க, அப்பதான் கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துட்டு வந்தது நம்ம என்ன பாத்திரத்துல கஞ்சி காய்ச்சோமோ அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஸ்மூத் பேட்டரா, அதாவது நல்ல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா. இப்போ நான் ஒரு பாத்திரத்துல அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த உளுந்தோடைய அந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நமக்கு அது நல்ல திக் பேஸ்டா இருக்கு. நமக்கு எவ்வளவு வேணுமோ கஞ்சி அளவு நிறைய தண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த பாத்திரம் 2, 3, 4, 5 கிளாஸுக்கு வாட்டர் ஆட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வச்சு சிம்ல வச்சுதான் காய்ச்சணும். இங்க பாருங்க எவ்வளவு திக்னஸ், நல்ல தண்ணியாவே கூட தண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் ஏன்னா உளுந்து கன்சிஸ்டன்சி திக்காகாது, உங்களுக்கு தீஞ்சிரும், சீக்கிரமா உளுந்து கஞ்சி அடிப்பிடிச்சிரும். அதனால நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ பர்னர்ல வச்சுக்கோங்க. பர்னர் ரொம்ப சிம்ல வச்சு காய்ச்சணும். அப்பதான் உங்களுக்கு தீல அடி பிடிக்காது. இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும், உங்களுக்கு அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும், அடி பிடிச்சிரும் உளுந்துடைய நேச்சர் அதனால தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொஞ்சம் திக்னஸ், உளுந்து ரொம்ப நேரம் காய்ச்சணும் இல்லை, நல்லா ஓரளவுக்கு அந்த தண்ணி நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. இன்னைக்கு நான் இதுல சக்கரை தான் ஆட் பண்ண போறேன். நான் இன்னைக்கு வெள்ளம் ஆட் பண்ணல. இங்க பாருங்க எவ்வளவு திக்னஸ், எப்படி குடிக்கிற அளவுக்கு நமக்கு எடுத்து தெரியுதுங்களா. இப்ப நான் காய்ச்சி எடுத்துட்டேன். நம்ம எப்படி தனியா இருந்தது இப்ப பாருங்க நான் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு நான் சக்கரை ஆட் பண்றேன். நீங்க வெள்ளம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இதுல நீங்க தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்ல தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணல, ஆனா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாம் தேங்காய் வேணாம்னால நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்க வெள்ளம் கூட காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த பிஸ்டாச்சோ, அதாவது பிஸ்தா, பாதாம் எல்லாம் நல்லா பிரேக் பண்ணி துருவி எடுத்துருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நல்லா மேல தூவிட்டு பசங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், இல்ல ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.